கவிஞன் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க, ஏன்டா நாங்க இங்க கேசு கீசுன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம், நீ ஜாலியா திருப்பதிக்கு டூர் போயிட்டு வரையான்னு ஜீவா கேட்க, டேய் நமக்கு நல்ல சுவாரஸ்யமா கேஸ் வரணும், எல்லாத்தையுமே நம்ம தான்டா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அட ஏன்டா நீ வேற அப்படி என்ன சுவாரஸ்யமா கேஸ் வரப்போகுதுன்னு சொல்ல, அப்ப வாவர் தாடியெல்லாம் எடுத்துட்டு ஆளை மாறி போய் ஸ்டேஷனுக்கு வர, அப்ப ஜீவா வாவர் கிட்ட வாவர் சாருக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு தெரியும், ஆனா வர மாதிரியே ஒரு தம்பி இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே, வாவர் சார் உள்ளதா சொட்டு தச்சுக்கிட்டு இருப்பாரு போய் பாருங்கன்னு சொல்ல, டே ஜீவான்னு வாவர் 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க, சார் சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன், உங்க மம்முட்டி மீச நல்லா இருக்குன்னு சொல்றான். அப்போ ஒருத்தன் ஜீவாவுக்கு நீங்க சுவாரஸ்யமா கேஸ் எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னு ஃபீல் பண்றான்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம், வண்டியூர் பக்கத்துல 4 மாடு காணமான்னு சொல்ல, ஜீவா கையெடுத்து கும்பிட்டு ஆள விடுங்கன்னு சொல்லி ஓடுறான். இங்க வாவர் கிட்ட கேஸ் டீடைல்ஸ கொடுத்து தேனியில டபுள் எக்ஸ் டிராவல்ஸ்ல இருந்து ஒரு வேன்ல 12 பேர் வந்து தான் லலிதாவை அட்டாக் பண்ணிருக்காங்க. பீம்ஜியோட பைக் மிஸ்ஸிங் கேஸும் இன்னைக்கே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போறான். இங்க சேட்டோட பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்து சேட்டு எங்கன்னு கேட்க, அவர் ஒரு வேலையா ராஜஸ்தான் வர போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க, சேட்டு அடிச்சு பிடிச்சு ஓடி வர்றான். அப்ப ராஜா சேட்டோட பொண்டாட்டி கிட்ட உங்க மேல எவ்வளவு பாசம், ஜெட்ட பிடிச்சு அரை மணி நேரத்துல ராஜஸ்தான்ல இருந்து வந்துட்டாருன்னு சொல்ல, சேட்டோட பொண்டாட்டி வீட்டுக்கு வாடா உனக்கு இன்னைக்கு இருக்குன்னு கண்ணாலேயே மிரட்டுறா. அப்புறம் அவங்கள வெளியே உட்கார சொல்லிட்டு சேட்டுட்ட விசாரிக்க, முரளியை பார்த்ததும் நீ போலீஸ் ஆயிட்டியான்னு சாக்காகுறான். அப்ப ராஜா ஒழுங்கா உண்மையை சொன்னா உனக்கு ஒன்னும் ஆகாது, இல்லனா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்னு மிரட்ட, சேட்டு அடமான வைக்க வர்ற வண்டிக்கு டூப்ளிகேட் சாவி போட்டு கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை, ட்ரக் பெடலிங் பண்றது எல்லாமே ஜாதி சங்க தலைவர் ஐராவதனோட மச்சான் பண்ற வேலைன்னு உண்மையை சொல்றான். அப்ப தேனியில இருந்து அந்த 12 பேரை அரெஸ்ட் பண்ணி அங்க இருக்க லோக்கல் ஸ்டேஷன் எஸ்ஐ கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போக, ராஜா வாவர் கிட்ட லலிதாவை அட்டாக் பண்ணது இந்த 12 பேர் தான், லலிதா இவங்க ஜாதி சங்க தலைவர் மேல ஆணவ கொலை கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணதுனால இப்படி பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த பீம்ஜியோட பைக்ல ட்ரக் பெடலிங் பண்ணதும் ஜாதி சங்க தலைவர் ஐராவதன் சொல்ல, அப்ப ஸ்டேஷனுக்குள்ள ஐராவதன் என்ட்ரி ஆகுறான். உள்ள வந்ததுமே ராஜா கிட்ட உங்களை பத்தியும் உங்க அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிள் முரளி பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவீங்களாமே, உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம்னு வக்கீல் கிட்ட சொல்லி எந்த கேஸ்னு கேட்டு பெயில் எடுத்து விட சொல்லிட்டு, ராஜா கிட்ட உங்க அப்பா பேரும் ஊரு எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா நாளை பின்ன அங்காளி பங்காளியா இருந்து எதுவும் சங்கடமாயிடக்கூடாதுல, அதுக்கு தான் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன்னு மிரட்டிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.